ஹலோ நண்பர்களே, சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன். 4 இட்லி சாப்பிட்டேன். ஏன்னா நேற்றுலேருந்து சாப்பிடல. காலைல டீயும் குடிக்கல, வெறும் தண்ணி தான் குடித்தேன். ஒரு பக்கம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ, இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிடுச்சு. நியூஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன் 24 ஹவர்ஸ். இப்போயும் அதுதான் ஓடிட்டுருக்கு எங்கள் வீட்டில். வேறு எதையும் நான் பார்க்கல. அண்ட் தென் உலகத்தில் எது வேணாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாங்க. உயிர் போனால் திரும்ப வராதுங்க. விலை மதிப்பில்லாதது உயிர். காசு, பணம், பொருள், பதவி, நகை, நட்டு, வீடு, அரண்மனை, பங்களா, நிலம், எதை வேணாலும், ஏரோப்ளேன், ஜெட்டு, எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். உயிர் வாங்க முடியுமா? உயிர் போச்சுன்னா திரும்ப வருமா? அந்த பிஞ்சு, அந்த 1.5 வயசு குழந்தைய அவங்க தூக்கிட்டு போகிறாங்க, கதறிக்கிட்டு. கண்ணில் நிற்குதுங்க, எனக்கு கண்ணில் நிற்குது. ஸ்மார்ட்லேயே அவுட்டு மெதிச்சிருக்காங்க, வயிற்று மேலே ஏறி நின்று மெதிச்சிருக்காங்க. அங்கே நடந்ததை பார்த்தவங்க சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்ட்டு கிளியராக சொல்கிறாங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்களேங்க. மனசாட்சி இல்லாமல் மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணுங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. யூடியூப்பு, சோஷியல் மீடியா எல்லாமே. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது சேனலில் தான் இருக்குது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலுக்கு நம்ம போகணுமா? வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கும் இருக்கணும், அந்த சென்ஸ் இருக்கணும். குழந்தைங்கள என்னங்க பாவம் பண்ணுச்சு? விஜய்னா என்னன்னு தெரியுமா? மீட்டிங்னா என்னன்னு தெரியுமா? ஏதோ பெற்றவங்க தூக்கின்னு வரீங்கன்னு அது ஜாலியாக வந்திருக்கும். தான் உயிர் போக போதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா? அது இல்லாமல் குவார்ட்டர்லி லீவ் வர விட்டுட்டாங்க இந்த பிள்ளைங்க. அந்த பசங்க வேறு விஜயை பார்க்கணும், விஜய் சார் பார்க்கணும், விஜயை பார்க்கணுன்ட்டு நின்றுட்டாங்க. இதில் யார் மேலுமே நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. எல்லா இடத்துலையும் ஒரு குறைகள் இருக்க தான் செய்யுது. மக்கள் நாம் வாழ்வதற்கான வழியை தேடிக்கணும், திருத்திக்கணும். நேற்று நான் பார்க்குறேன், ஒரு கால் இல்லாதவன் கட்டைக்கால் வச்சுக்கிட்டு நிற்கிறான் விஜய் சார் பார்க்குறதுக்கு அந்த மோதலில். அடுத்தது பில்டிங், ஒரு பில்டிங்கில் 3 அடுக்கு பில்டிங்கில் மேலே டேங்க் கட்டியிருக்காங்க. அந்த டேங்க்கில் ஸ்லாப்பு போட்டிருக்காங்க. ஸ்லாப்பில் 10 பேர் ஏறி உட்காந்துருக்காங்க விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்தா தேடுமா? 10 பேர் உட்காந்துருக்கான். சிந்திக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, பகடக்காயாக உருட்டிட்டு இருக்காங்க நம்மளை வச்சு. கண்டிப்பாக இந்த சம்பவத்துக்கு யார் காரணமாக அவங்க தண்டிக்கப்படணுங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுளால் செய்ய முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வேண்டிக்குங்க. குற்றவாளிகள் சீக்கிரமாக அகப்படணும், அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். தயவுசெய்து கடவுள், ஒரு குற்றவாளி கூட இதில் தப்பிக்கவே கூடாது. யார் செய்திருந்தாலும் இது மிகப்பெரிய சதி வேலை. இது